வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் புடலங்காய் 65 தாங்க செய்ய போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளார. இப்போ நம்ம புடலங்காயை ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருட்கள், இதுக்கு தேவையான அளவு கடல மாவு சேர்க்கணும். இந்த கப்பால் நான் ஒரு அரை கப்பு கடல மாவு சேர்த்துக்கிட்டேன். 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சேர்த்தாச்சு. எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காய், அந்த காய் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், புடலங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டோம். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். தண்ணி ரொம்ப தெளிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிக்கலாம். பாருங்கள், பொரியுது பாருங்கள். நம்ம ஒவ்வொன்றா போட்டு நம்ம எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வருவாங்க பாருங்கள், அந்த டைமில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களை மீண்டும் மீண்டும் செஞ்சு கொடுங்க சொல்லி விரும்பி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். நமக்கு டைம் எடுக்காது. புடலங்காய் 65 ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இதே போல் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, புடலங்காய் 65 எவ்வளோ அழகாக வந்திருப்பாருங்க. நல்லா மொறு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.